அபி வந்து காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு அபிக்கு. அதனால் அபி செமையா டென்ஷன் ஆகி அவரை போட்டு அடிச்சிடுறாங்க. இதை பார்க்குற முரளி வந்து ஐயோ இப்போ நம்ம லவ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, முரளி வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னோடனே நான் சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அபியும் அனுவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி விரதம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே விரதம் இருக்கிறதுக்காக அபியும் அனுவும் யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி விரதம் இருந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து நம்ம ராகவ் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அக்காவையும் வந்து பூஜைக்காக அழைச்சிட்டு வராரு கோயிலுக்கு. பூஜைக்கு தேவையானதெல்லாம் பண்ணுக்கா, நான் போயிட்டு பூஜை பொருளெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கிளம்புறாரு. அப்போ ராகவ் வந்து கிளம்பும்போது கரெக்டாக இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து சொல்கிறாங்க அனுக்கிட்ட, நான் போய் பூஜை பொருளை வாங்கிட்டு வரேன், நீ வந்து போயிட்டு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு அவங்களும் வராங்க. 2 பேருமே மோதிக்கிறாங்க. ஒருத்தர் அவங்க 2 பேரோட பூஜை பொருள் வந்து அவங்க 2 பேருமே கொட்டிக்குது, குங்குமம்லாம் கொட்டிக்குது. உங்களை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்துட்டீங்க என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க அபி வந்து ராகவை. ஆனால் ராகவ் வந்து இவ ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, விரதம் இருந்துட்டு மேலே ஏறும்போது படிக்கட்டில் விழ போகிறாங்க நம்ம அபி. அப்போ ராகவ் தான் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. அந்த டைமில் வந்து ராகவ் வந்து பார்த்து சொல்கிறாங்க, எதுக்காக என்னை தாங்கி பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் ஆயிடுறாங்க. உடனே தண்ணியும் கொடுக்குறாரு. இப்போ என் விரதத்தை நீங்கள் தான் கலைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே மயக்கம் ஆயிடுறாங்க. அப்போ வந்து பாத்தியா இப்போ நானாக கலைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே புரிஞ்சுக்கிறாங்க அபி. அஞ்சலியோட பூஜையில் வந்து அபியும் அனுவும் கலந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்களுக்கு தேவையானதை செய்கிறாங்க. அபி வந்து அவங்க அக்காவுக்கு அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராகவ். அப்படியே வந்து நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நல்ல மாப்பிள்ளை கிடைக்க அவ்வளோ விரதம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து லாவணி என்ன பண்ணுறாங்க, என் விரதம் வந்து நல்லபடி பூர்த்தி ஆகணும்னா நீ தான் எனக்கு வந்து கொடுக்கணும் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி வந்து கையில் கொடுத்து வாயில் ஊற்ற சொல்கிறாங்க நம்ம வந்து ராகவ் வந்து அப்படியே வந்து அபியை பார்த்துட்டு ஊட்டுறாரு. அப்போ யோசிக்கிறாரு அபியை பார்த்து, அப்போது அபியோட வந்து விரதத்தையும் நான் தான் பூர்த்தி பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அபி வந்து கிளம்ப போகிறாமா. அப்போ கரெக்டாக வந்து முரளி அங்கே வராரு. அஞ்சலியோட கணவராக வந்து முரளி வந்து வராரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வந்து அஞ்சலிக்கு வந்து எல்லாமே பூ அதெல்லாம் வச்சு விட்றாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, போன அபி வந்து திரும்பி வராங்க. இந்த மாதிரி செல்ஃபோன் காணோம்னு சொல்லிட்டு ராகவ் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ வந்து திரும்பி இருக்கிறதால முரளி முகத்தை பார்க்க முடியாமல் அபி வந்து ஃபோனை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அபி வந்து நம்ம ஆஃபீஸில் போய்ட்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகலாம், நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து அங்கே வந்திருக்காரு. ராகவ் யோசிக்கிறாரு, ஒரு வேளை வந்து அபி இங்கே வந்திருக்காளா, நம்மளுக்கு அப்படி உள்ளுணர்வு தோணுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. பார்த்தா வந்து கரெக்டாக அபி அங்கே வந்திருக்காங்க. மேலே பொருள் எடுக்கிறதுக்காக சேர் மேலே ஏறி எடுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த பொருளை எடுக்க போகிறாங்க. கரெக்டாக ராகவ் வந்து அபி அப்படின்றாரு. பார்த்து அப்படியே பயந்து கீழே விழ போகிறாங்க. நம்ம ராகவ் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. அப்படியே வந்து 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தன்னையே மறந்துடுறாரு ராகவ். அபியை பார்த்துக்கிட்டு அவங்க கண்ணையும் பார்த்துட்ருக்காரு. அதே மாதிரி ராகவியை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப நேரம் அப்படியே இருக்காங்க. இது முடியுது.